அருளால் வடலூரில் பார்வதிபுரத்தில் சன்மார்க்க கொடி கட்டுதல் தைப்பூசத்தை முன்னிட்டு 1-2 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் பெருஞ்சோதி நடக்கின்றது. பார்வதிபுரத்தில் வடலூரில் அந்த வடலூர் 6 காலங்கள் நீக்கி 7வது முறை 7 திரை நீக்கி ஜோதி காமிக்கப்படும். இந்த ஜோதியை காண பல்லாயிரம் கோடி மக்கள் பல மாநிலங்களிலிருந்து, மாவட்டத்திலிருந்து, ஒன்றியத்திலிருந்து அனைத்து அருளாளர்களும் அனைத்து மக்களும் வந்து வள்ளல் பெருமான் அருளை அடைய வேண்டும், அருளை பெற வேண்டும். உணவுக்கு பஞ்சமில்லை, தங்குவதற்கும் பஞ்சமில்லை, குளிப்பதற்கும் பஞ்சமில்லை. கோடான கோடி இந்த பல மடங்கு வருகின்ற பல கோடி மக்களுடைய இந்த மாத பூசத்தில் தைப்பூசத்தில் எண்ணில் அடங்காத கோடி மக்கள் உலகம் பூரா நாடு பூரா அனைத்து வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து மக்கள் வள்ளல் பெருமான் அருளை ஜோதி அடைய வருவார்கள். அது மட்டுமில்லாமல் தைப்பூசம் சித்தி வளாகத்தில் 3-2 செவ்வாய்க்கிழமை 2026ஆம் தேதி சித்தி வளாகத்தில் வள்ளல் பெருமான் வடலூரிலே ஜோதியை ஏற்றி வைத்துவிட்டு அங்கே சித்தி வளாகத்தில் ஜோதியா மறைகின்றார். அது இரவு 12 மணி. அந்த நாளை முன்னிட்டு சித்தி வளாகத்திலே 3வது நாளாக ஐயா திரு அறை தரிசனம் ஒளி காமிக்கப்படும். அந்த ஒளியை நீங்கள் அடைவது மட்டுமில்லாமல் நம் குடும்பங்களும், நம் பிள்ளைகளும், நம் அருளாளர்களும் நல்ல அருளை பெறுவார்கள். அதுபோல் நமக்கு மட்டும் அந்த அருள் கிடைத்தால் போடாது, உலக மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கும், வீட்டு மக்களுக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி. உலக மக்கள், நாட்டு மக்கள் பசித்தற்கு உணவு தமிழகத்திலே, உலகத்திலே அன்றைக்கு 10 லட்சம் அடுப்பு, அணியாத அடுப்பும் அணியாத விளக்கும் ஜோதியும் எரிந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு 3 வேளை மட்டுமில்லை, பசிக்கின்ற போதெல்லாம் உணவு கொடுக்கின்றார் வள்ளல் பெருமான். அந்த ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து ஜீவராசிகளும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றார், உயிர் கொடுக்கின்றார். வள்ளல் பெருமானை நாட்டுக்கும் உலகத்திற்கும் எத்தனை ஞானிகளும் எத்தனை அடிகளாலும் அருளாலும் குறை சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் ஒருவர் மட்டும்தான் வாடிய வேலை கண்டபோதெல்லாம் வாடி என்று சொன்னார். மக்களுக்கு பசித்தவருக்கு உணவு 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 வழங்குகின்றார். அடுப்பு, அணியா அடுப்பு நம் வயிற்றில் பசிக்கின்ற போதெல்லாம் உணவு அளிக்கின்றார். எல்லோரும் உணவு சாப்பிட மட்டுமில்லாமல் அருளை நீங்கள் சாப்பிட்டு நல்ல மரணமில்லா பெருவாழ்வதற்கு நீங்கள் வர வேண்டும். வடலூர் மண்ணிலே மருதூருக்கும் போக வேண்டும், வேட்டுக்குப்பத்துக்கும் போக வேண்டும், அங்கே கருமொழிக்கும் போக வேண்டும். தண்ணீர வளர்ச்சிக்கான கருமொழி சித்தி வளாகத்திலே வேட்டுக்குப்பம், தீச்சவை நீரோடை அங்கே இருக்கின்ற அங்கே போக வேண்டும். இங்கே அருளை பெற வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பலவாறு மக்கள் கொண்டிருக்கிறார்கள். உலகின் ராஜிகள் செல்வமும் பேரா இன்பமும் பெருவொழியும் பெறுவதற்கு அடியன் திரும்ப செந்தமிழ் செல்வி வள்ளலார் அருளாலயம், அன்னதான இடம், காந்தி நகர், ஜெயங்கொண்டம் திரும்ப செந்தமிழ் செல்வி வள்ளலார் அடுமை அவருடைய அருளை பெறுவதற்கும் தொண்டு செய்வதற்கும் நான் எப்பொழுதும் தாளிலே பணி நடந்து செய்வேன். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. ஜெயங்கொண்டத்தில் வருகின்ற 2வது மாதம் 28ஆம் தேதி அன்னதானமும் கொடியேற்றியும் அங்கே 7 திரைகள் இதுபோல் நீக்கியும் ஜோதி காமிக்கப்படுகிறது. எல்லோரும் வாருங்கள், அருள் பெறுங்கள், ஒளி பெறுங்கள். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. நம்ம டிவி என்ன டிவி சொல்லணும் சொல்லு. சாமி சுந்தரம் யூடியூப் சேனல், கொல்லிமலை இவர்கள் வள்ளல் பெருமானை உலகம் முழுவதும், நாடு முழுவதும் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யூடியூப் செய்தியை வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஐயாவுடைய ஜோதியை இந்த தைப்பூசத்துக்கு முன்பதாக 1வது மாதமே புது வருஷ 2026 முன்னிட்டு இந்த நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தைப்பூசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கொல்லிமலையிலிருந்து இந்த கற்பனாசாமி முத்து இவர்கள் எடுக்கின்றார். இவர் குடும்பங்கள் நீண்ட ஆயிலும் இறந்த செல்வமும் மரணம் பெரும் வாழ்வதற்கு வள்ளல் பெருமான் அருள் புரிவார், ஞானம் தருவார், ஒளி தருவார். நமது குடும்பங்கள், பிள்ளைங்கள் பட்டம் பெற்று ஒளி பெற்று நீண்ட ஆயுள் இறந்த செல்வம் வாழ வேண்டும். அவர்கள் நினைத்த காரியமாக செயல்பட வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உரிமையும் வாழ்க, வள்ளல் மலடி வாழ்க வாழ்க.
திருமதி செந்தமிழ் செல்வி உங்க அருளால் உங்கள் ஒளியால் உங்களை வாழ்த்தி வணங்கி நீங்கள் வர வேண்டும் தைப்பூசத்துக்கு என்று அருளை பெற வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.